ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச டெட் தேர்வுக்கான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட் எக்ஸாம் இது நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் தான் நடந்துச்சு. நவம்பர் 15 பேப்பர் 1க்கான தேர்வும், நவம்பர் 16 பேப்பர் 2க்கான தேர்வும் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த தேர்வை டிடிஎட் முடிச்சிருந்தவங்களும், பிஎட் முடிச்சிருந்தவங்களும் மற்றும் ஏற்கனவே பணியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் எழுதியிருந்தாங்க. டெட் தேர்வு முடிஞ்ச நிலையில் நவம்பர் 25ஆம் தேதி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டிருந்தாங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம எழுதி முடிச்சிருந்தோம் லேட் டெட் எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ. இது நிரந்தரமான ஆன்சர் கீ கிடையாது, மாற்றும் வகையில் தான் அந்த ஆன்சர் கீ வெளியிட்டிருந்தாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டிசம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் தெரிவிங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ஸ், அந்த அப்ஜெக்ஷன்ஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரூஃப்ஸ் வேணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது, ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் புக், தமிழ்நாடு அரசு பாட புத்தகங்கள்லேருந்து நீங்கள் அந்த பாட புத்தகங்களில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், இல்லை பிடிஎஃபாகவும் கொடுக்கலாம். அந்த ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ஜெக்ஷன்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரையும் நிறையா பேர் அப்ஜெக்ஷன்ஸை தெரிவிச்சிருந்தோம். ஓகே, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுட்டாங்க, அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் விட்டுருந்தாங்க, அதையும் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இருந்தாலும் ரிசல்ட் வரதுக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆணுச்சு அப்படின்னா, பாஸ் மார்க், டெட்டுக்கான பாஸ் மார்க், ஆக்சுவல் பாஸ் மார்க் என்ன அப்படின்னா, ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 82 மார்க்ஸ், அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 90 மார்க்ஸ். இதுதான் பாஸ் மார்க்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இருந்தது. இதை இந்த 82ன்றதை 75ஆக குறைங்க, அதாவது 55% எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து 50%ஆக குறைங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை தவிர மிச்ச பிற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே டெட் எக்ஸாமுக்கான பாஸ் மார்க்கு 75 தான், அதாவது 50% தான் இருக்குது. பட் நம்ம மாநிலத்தில் தான் 82 மார்க்ஸ் இருக்குது, இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் விடுத்திருந்தோம். அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதையும் அவங்க தெளிவாக எதுவுமே சொல்ல கிடையாது. நான் பாஸ் மார்க் குறைச்சிட்டோன்றதை இப்போ வரைக்கும் சொல்லலை. அந்த பாஸ் மார்க்கை குறைச்சிட்டோன்றதை தெரிவித்தாதான் அவங்க ரிசல்ட்டை வெளியிடுவாங்களா, இது ரிசல்ட்டை வெளியிட்டுட்டு இதுதான் நாங்கள் பாஸ் மார்க், இதுதான் நாங்கள் இந்த சிஸ்டம் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்றத ரிசல்ட் வெளியிட்டு சொல்லுவாங்களா அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி ரிசல்ட் வந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீ செக் பண்ணணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இருந்தாலும் உட்காந்து நம்ம டெய்லி ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. நீங்கள் 82 மார்க்ஸ் பாஸ் மார்க் சொல்லியிருக்காங்களா, 82 மார்க் நான் எடுத்துருவேன், இல்லைன்னா 83 மார்க் நான் எடுத்துருவேன் அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஏன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் இதுதான்ற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதில் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்ஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டான கொஸ்டின்ஸ் எத்தனை நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, நான் இவ்வளோ மார்க் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கலாம். அது என்ன மேம் அடுத்த கட்டம் அப்படின்னா, வேறு ஒன்றுமே கிடையாது, நியமன தேர்வு தான். டெட் அப்படின்றது ஒரு தகுதி தேர்வு. தகுதி தேர்வில் நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணியிருப்பீங்க, பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அந்த நியமன தேர்வுங்கிறது என்ன, எஸ்ஜிடி மற்றும் யூஜிடிஆர்பி. எஸ்ஜிடி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு. அப்போ யூஜிடிஆர்பின்றது 6லேருந்து 8 வரைக்கும், அவங்கள பிடி அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பேச்சுலர் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கான சிலபஸ் வேணும், இதுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரிப்பரேஷன்ஸில் நீங்கள் டெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ், மெயினாக ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க. அந்த கண்டென்ட் உங்களுக்கு போதுமா நியமன தேர்வுக்குன்னு கேட்டால் கிடையாது. இந்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் உங்கள் யூஜி லெவலில் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. இப்போ டெட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, பேப்பர் 2 எழுதியிருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் எழுதியிருக்க போகிறீங்க, யூஜி முடிச்சுட்டு பிஎட் முடித்தவன் எழுதியிருப்பான், இல்லையா நான் பிஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கேன்றவங்க எழுதியிருப்பீங்க. அப்போது எல்லாருமே கண்டிப்பாக யூஜி முடிச்சுட்டு தான் வந்திருக்க போகிறீங்க.
உங்களோட யூஜி நோட்ஸ் எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நீங்கள் கண்டென்ட் வைஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக சிலபஸ் வைஸ் நீங்கள் படிங்க. சிலபஸ் வைஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே மேம், நான் டெட்டுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், ரிசல்ட் வரணும்னு வெயிட் பண்ணலை, நான் வந்து அடுத்த சிலபஸ் வச்சு என்னோடய ப்ரிப்ரேஷன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் போக போகிறேன் அப்படின்னா வெரி குட். இப்போ இந்த டெட் எக்ஸாம் எழுதுனதில் பாதி பேர் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் தான். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பள்ளியில் அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க உங்களோட ஒர்க்கை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். சைட் பை சைடு உங்களோட நியமன தேர்வுக்கான ப்ரிப்ரேஷன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை மேம், நான் எந்த ஒர்க்கும் போகல, நான் ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்றீங்களா, அதுவும் சூப்பர் தாங்க. உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் நல்லபடியாக பாருங்கள். நியமன தேர்வு கண்டிப்பாக வைப்பாங்க. ரிசல்ட் விட்டு கண்டிப்பாக ரிசல்ட்டுக்கு அடுத்த ஒரு 1-2 மாதங்களில் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் அலாட் பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்ட்ராங்காக பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நான் ப்ரிப்ரேஷன்ஸை முடிச்சிட்டேன், எக்ஸாம் நியமன தேர்வை நான் எழுத போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? போஸ்டிங் போடுவாங்க. போஸ்டிங் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? அப்படி போஸ்டிங் போட டிலே ஆகுது அப்படின்னா அது வரைக்கும் நான் என்ன பண்ணட்டும், நான் போஸ்டிங் வாங்குவேன், நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு சொல்லி நீங்கள் உட்காந்துருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கலாம். அடுத்த கட்டம்ன்றது வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே டெட் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டெட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிடலாம். அது உங்களுக்கு பெர்மனண்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரைவேட் ஸ்கூல் போகிறீங்க அப்படின்றப்போ இதுவே நான் பெர்மனெண்ட்டாக இங்கே இருந்துருவேனா அப்படின்னா இல்லை, இது உங்களுக்கு ஒரு டெம்பரவரி தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 10 பேர் கூட நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிறதுக்கும் 100 பேர் கூட ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அந்த 100 பேருமே திறமையானவர்கள் தான், இங்கே இந்த 10 பேருமே திறமையானவர்கள் தான். 100 திறமையானவர்களை கடந்து நீங்கள் முதலிடத்துக்கு போகிறது கஷ்டம். 10 திறமையானவர்களை கடந்து நீங்கள் முதலிடத்துக்கு போகிறதுங்கிறப்போ அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஈஸி தானே. ஸோ நான் எதை சொல்கிறேன், 100 பேர் கூட ஓடுறத நான் கவர்மெண்ட் வேலையை கம்பேர் பண்ணுறேன், 10 பேர் கூட ஓடுறத நான் ப்ரைவேட் ஸ்கூல் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், நான் 10 பேர் கூட ஓடி ஜெயிக்கிறப்போ எனக்கு கிடைக்கிற ப்ரைஸ் சின்னது, நான் 100 பேர் கூட ஓடி ஜெயிச்சினா எனக்கு கிடைக்கிற ப்ரைஸ் ரொம்ப பெருசுன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வேண்டான்னு சொல்லவே கிடையாது. 100 பேர் கூட ஓட தான் போகிறீங்க, அந்த ரன்னிங் ரேஸில் நீங்கள் வின் பண்ண தான் போகிறீங்க. அந்த ரன்னிங் ரேஸ் வைக்கிற வரைக்கும் நீங்கள் ஏன் சும்மா உட்காந்துருக்கணும்? உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த 10 பேர் கூட ஓடுங்கன்னு நான் சொல்கிறேன். 10 பேர் கூட ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறியா, அந்த ப்ரைஸ் உங்ககிட்ட தான் இருக்க போகுது. நீ ஓடுனதுனால அதுலேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட தான் இருக்க போகுது. அடுத்த 10 பேர் கூட ஓடு, அப்பையும் உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு பரிசும் கிடைக்கும். அடுத்த 10 பேர் கூட ஓடு. இப்படி நீ பல 10 பேர் கூட ஓடும்போது பல எக்ஸ்பீரியன்ஸு நீ கேதர் பண்ணியிருப்ப. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ப்ரைஸும் உங்கள் கையில் தான் இருக்க போகுது. இப்போது நீங்கள் 100 பேர் கூட ஓட ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக 100 பேர் கூட ஓடுறது கஷ்டம். நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டேன், இப்போ நான் 100 பேர் கூட ஓடுனா நான் அதில் எவ்வளோ எஃபர்ட் போட தேவையாக இருக்கும்? ரொம்ப கம்மி தான். நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கேன். ஸோ நான் ஈஸியாக அந்த ட்ராக்கை வந்து கிளியர் பண்ணி போயிடுவேன். என்னால் ப்ரைஸாக வந்து அடைய முடியும். நான் இதை தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன் நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எக்ஸாம் எழுதின அத்தனை பேருமே கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணுன்றது தான் என்னோடய ஆசை. என்னோடய ஆசை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே அதை தான் ஆசைப்படுறோம். ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டை கூடிய சீக்கிரம் வெளியிட்டுருவாங்க. அதில் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட நியமன தேர்வுக்கான ப்ரிப்ரேஷன்ஸை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு நியமன தேர்வுக்கான சிலபஸ் வேணும், ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் UGTRB and SGD பற்றியும் வேணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.